உலக தமிழர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம மீண்டும் ஈரானுடைய போர் ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. கடந்த பல நாட்களாக நாம் பேசிக் கொண்டிருந்த இந்த பேச்சில் சமாதானம் நிலை பெறுத்து விட்டது, ஏற்பட்டு விட்டது என்று நினைத்தோம். ஆனா இப்ப சமாதானம் ஏற்படல. அமெரிக்க அதிபர் நேற்று பேசும்போது சொல்லிட்டாரு, பேச்சுவார்த்தை முறிந்தது என்று அங்காராவில் அவர் அறிக்கையிடுகிறார். பேச்சுவார்த்தை முடிந்தது, இனி எந்த காலத்திலும் பேச்சுவார்த்தை இல்லை என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தியிருக்கிறது. இப்போ நீங்க கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. இந்த நேரத்தில் அமெரிக்கா தாக்குதல், ஈரான் தாக்குதல் நடத்த, அமெரிக்கா பதில் தாக்குதல் நடத்த, மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்த, இப்போது ஈரான் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்று 9ஆம் தேதி மாலை உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனியுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில இந்த போர், இதற்கான விடிவு காலம் என்ன? பல கேள்விகள் எழுகிறது. இந்தியா மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட போகிறது. ஏனென்று கேட்டால், மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வரக்கூடிய எண்ணெய், கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல், தார், அதே வழியிலே வரக்கூடிய சந்தை பொருட்கள், ஏராளமான உரப்பொருட்கள், பருப்பு, ஆயில், எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய அளவில் அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்திருக்கிறது. அக்ரிமெண்ட் போன மாசம் ஜூன் 18ஆம் தேதி முடிஞ்சதுங்க. அந்த அக்ரிமெண்ட் முடிந்த பிறகு அந்த அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்க வெளிப்புறமாக சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது, ஆனால் சர்வீஸ் கட்டணம்னு ஏதாவது ஒண்ணு வாங்கிடுங்க கப்பல்களுக்கு. அது அக்ரிமெண்ட்ல வராது, வந்தா எங்களுக்கு ரொம்ப அசிங்கம் என்று அமெரிக்கா பேசினதுனால ரகசியமாக பாகிஸ்தானும் கத்தரும் சேர்ந்து இதை முடித்து விட்டார்கள். இது 2வது பாயிண்ட். முதலாவது பாயிண்ட், அணு ஆயுதங்கள் அவங்க வைத்திருக்கிறாங்க இல்லையா, அதாவது அந்த அணுடைய துகள்கள், அணு துகள்கள், அத அட்டோமிக் டஸ்டோ அது ஏதோ, அதை கை சாத்திடணும்னா அது கொடுக்கணுமா கொடுக்கலையா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனா முதல்ல நாம பேச வேண்டியது 60 நாட்களுக்குள் முதல்ல இந்த உலகம் போகக்கூடிய பாதைகளை சீரமைத்து, ஹெர்மூஸ்ல 25% இது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஹெர்மூஸ்ல 25% வருது. 10% ஹெர்மூஸ்ல பாதிப்பு எதுல வருது? 10% ட்ரேடிங் நடக்கு. முதல்ல நான் எங்க நாட்டுடைய கப்பல் எல்லாம் நகட்டி கொண்டு போயிடுறேன். உன்னை நீ தாக்கக்கூடாது, என்ன நீ தாக்கக்கூடாது, உங்களை நான் தாக்க மாட்டேன். 60 நாட்கள்ல நம்ம எல்லாம் சிறப்பா முடிச்சிரும் அப்படின்னு தான் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. மசூஸ் பெசஸ்கியான் சைன் பண்ணாரு. இங்க இவரு சைன் பண்ணாரு. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். இப்ப என்ன நடந்து போச்சுன்னா, அமெரிக்க அதிபர் ஒரு 3 பாதை இருக்கிறது. முதலாவது பாதை தான் பாரம்பரிய பாதை. அந்த பாதையுள்ளே தான் கப்பல் போகுது. அமெரிக்கா என்ன செஞ்சாருன்னா, சேலோ வாட்டரை தாண்டி மற்ற ஆழமான பாதையை தாண்டி ஓமன் பகுதியில ஒரு பாதையில அமெரிக்கா ஆதரவு பெற்ற கப்பல்களை இப்படி போகும், இதில் வசூலிக்க ஈரானுக்கு உரிமை இல்லை என்ற மாதிரி அவர் ஒரு புதிய வழித்தடத்தை அவர் உருவாக்கினார். இப்ப ஈரான் சொன்னது இந்த வழித்தடத்துல தான் போகணும்னு வச்சிருக்கு. ஈரான் அந்த பிராந்தியம் முழுவதும் எனது கண்ட்ரோல் ஆகணும்னு தான் ஈரான் வச்சிருக்காங்க. இப்ப ஈரான் அதை அனுமதித்திருந்தால் அமெரிக்கா வேறொரு வழியை உருவாக்கி இருப்பார்கள். அதுக்கு ஈரான் அனுமதி கிடையாது. ஈரான் என்ன சொல்றதுன்னா, இது எங்களுக்கும் ஓமனுக்குமான பிரச்சனை, நாங்க பாத்துக்கோம், நீ பஞ்சாயத்து பண்ணாத, புரியுதா உங்களுக்கு அப்படின்னு அந்த கப்பலை அடிச்சிட்டாங்க. அடிச்சு அந்த கப்பல் பின்னாடி ஓட்ட போட்டு, பெருசா லீக்கேஜ் இல்லை, ஆட்களுக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லை, கப்பலுக்கும் பெரிய சேதாரம் இல்லை, கப்பல்கள் சென்று விட்டது. அவ்வளவுதான்.
இப்ப அமெரிக்கா என்ன செஞ்சிருக்கணும்? சரி, கண்டிச்சிருக்கணும். அமெரிக்கா மனமளன்னு 10 இடங்கள்ல கடுமையான கொடூர தாக்குதல்களை நடத்தினாங்க. என்ன தாக்குதல்? அங்கே நாட்டின் உச்சபட்ச தலைவர் அமெரிக்காவிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய மகள் வயிற்று குழந்தை 16 மாசம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. உணர்ச்சிகளால் அந்த நாடு உந்தப்பட்டிருக்கிறது. 4 கோடி மக்கள் நாடு முழுவதும் சாறை சாறையாக ஒவ்வொரு இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அமெரிக்கா உள்ளே சென்று ஷிர்கு பகுதியிலும் கேஷம் பகுதிகளிலும் இன்னும் பல இடங்களிலும் பந்தர் அப்பாஸிலும் தாக்கினால் இவர்களுக்கு கோபம் வருமா வராதா? ஏற்கனவே ஈரான் தாக்குதற்கு எங்க நாட்டு பாதைக்குள்ள நாங்க தானே செய்யணும், எங்களுக்குள்ளதான் அது பொறுப்பு இருக்குன்னு தான் அக்ரிமெண்ட் முடிச்சிருக்காங்க. இப்ப நீங்க புதிய ஒரு தடத்தை அந்த பக்கம் கிரியேட் பண்ற நான் அலோவ் பண்ண மாட்டேன். இந்த பிரச்சனை எங்களுக்கும் ஓமனுக்குள்ள பிரச்சனையை தவிர நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நீ வந்து இங்க பஞ்சாயத்து பண்றதோ இதெல்லாம் எங்களுக்கு நடக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. நீ வல்லரசுனா நானும் வல்லரசு தான், நீ என்ன ஜெயிக்கலையே, நான் தான் ஒன்னு அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஈகோ கிளாஷ். இந்த பிரச்சனை முடிந்த பிறகு கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கடைசியில ஈரானுக்கு சரியான டென்ஷன். ஏன்னா இது நேரம் சரியில்லாத நேரம், மோசமான டைம். இந்த டைம்ல நம்ம நாட்டுக்குள்ள வந்து இவன் அடிச்சிருக்கானா நம்ம விடக்கூடாது. ஏன்னா அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள், அமெரிக்காவுடைய கடற்படை தளங்கள் எல்லாம் அடித்து காலி செய்து சுக்கு நூறாக ஆக்கிவிட்டார்கள். எங்க பஹ்ரைன்லயும் குவைத்திலையும் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய சேதாரத்தை அமெரிக்கா சந்தித்து விட்டது. அமெரிக்கா மறுபடி அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் இன்றைக்கு கூட அதற்கு பதிலடியாக இந்தியா வந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறைமுகம், அது மாதிரி நிலைகள் இங்க பாக்குறீங்கன்னா கேஷம், பந்தர் அப்பாஸ், தெற்கு பகுதிகள், நாடு முழுவதும் பல இடங்கள்ல தாக்குதல். 2வது முறையாக அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு 20 மடங்கு பெரிய தாக்குதலை நான் நடத்த போகிறேன் என்று சொல்லியிருக்கார். பாய் நம்பர் 1 நடத்திட்ட. 2 முறை அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்கு. இவங்க ஒரு முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இவங்க 2வது வெயிட் பண்றாங்க. அடுத்த தாக்குதல பெரிய அளவு தாக்குதல் இருக்கும் அமெரிக்க நிலைகள்ல. இப்ப எந்த கப்பலும் போகல, ஸ்டக் டவுன், அடித்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஸ்டக்குடு. சோ ஹெர்மூஸ்ல கப்பல் போகல. அமெரிக்கா என்ன செஞ்சுட்டான், ஓ நாட்டு கப்பல் போகக்கூடாதுன்னு சொன்னா மத்த கப்பல்லாம் போகலாம். மத்த கப்பலை எப்படி ஈரான் அனுமதிப்பான்? அவன் சொல்றான் இது சாவரின் இன்டகிரேட்டட், எங்களுக்கான உள் உருவம், எங்களுடைய நாடு, எங்களுடைய கடல் பிராந்தியம், அதுல வந்து நீ வந்து உரிமை கொண்டாடாத. ஓ நாட்டுல போய் உரிமை கொண்டாடிக்கோ. நீ வந்து பஹாமா அங்க உள்ளது அந்த கப்பல் படெல்லாம் வந்து சீனா வரக்கூடாதுன்னு தானே அங்க வந்து ஹெர்மூஸ் அது எந்த ஒரு வெனிசுலாவை மடக்குனா. வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுராவை உள்ள தூக்கி போட்டார். இது எங்களுடைய ஊர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல இருக்கு கடல் உள்ள. இது என்னுடைய இடம் இல்ல, இங்க வந்து நீ இதுக்கு அதிகாரம் பண்ற, இங்க உனக்கு ரைட்டு கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல இவன் அடிக்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த இரவு சாயந்தாரத்துக்குள் உச்சபட்ச தலைவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட பின்பு வெள்ளிக்கிழமையிலிருந்து கடுமையான போர் ஆரம்பிக்கலாம். மிகப்பெரிய அபாய கட்டத்தில் இப்பொழுது உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் ரெசஷன் இப்பொழுதே விளையாட்டம் ஆரம்பித்துட்டது. உலகத்துல எண்ணெய் வளங்கள் இல்லை என்றால் அமெரிக்காவும் பாதிக்கும். அமெரிக்காவில் அவர் நாட்டுக்கு தேவையான எண்ணெய்கள் இருந்தாலும் உலகத்தில் இருந்து செல்லுகிற இந்த பொருளாதார நெருக்கடியின் மூலமாக அமெரிக்காவுடைய பெடரல் வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வட்டி விகிதத்தை உயர்த்த போகிறது. டெபாசிட் குறையும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, டெபாசிட் குறைய போகிறது. இப்பொழுது ஈரான் சொல்லுகிறது ஈரானுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இதுவரைக்கும் 6 மில்லியன் 60 மில்லியன் 6 மில்லியன் இல்லை 60 மில்லியன் ஆயில்களை அவர்கள் ஏற்றுமதி செய்து விட்டார்கள். இப்போது புதிய தடையை மீண்டும் அவர்களின் மீது அமெரிக்கா வைத்திருக்கிறது. உலகத்திலிருந்து எந்த நாட்டுக்கும்
47 வருஷமா நீ சப்ளை பண்ணல, இனியும் பண்ணக்கூடாது. மறுபடி தடை. ஹெர்மூஸ்ல நாங்க மறுபடி எங்கள் நாட்டு கப்பல்களை வைத்து முடக்க போகிறோம். 2வது தடை. 3வது தடை, இப்பொழுது உன் நாட்டு கப்பலை தவிர மற்ற நாட்டு கப்பல் போகலாம், உன்னோட பணங்கள் விடுவிக்கப்படாது, சமாதானம் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ஓவர். ஐ திங்க் இட்ஸ் ஓவர். சம்திங் குட் ஹேப்பன். வேற யாராவது வந்தால் அது நடக்கலாம், போகலாம். இட்ஸ் கோயிங் ஆன். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் சொல்றார், ஐ திங்க் இட்ஸ் ஓவர், பேச்சுவார்த்தை முடிந்தது என்று இப்போது சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவுடைய இந்த எரிநிலையின் மூலமாக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போற தேசமாக இந்தியா மாறி இருக்கிறது. நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய விலைவாசி உயர்வு ஏற்கனவே பெரிய அதிகரிப்பு, தற்போது மேலும் அதிகரிக்கும் அபாயம் தொடர்கிற ஒரு சிக்கல் காணப்படுகிறது. அமெரிக்க அதிபரின் ஈகோவால் உலகம் இன்றைக்கு வசப்பட்டு நிற்கிறது என்பதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியை சந்திப்போம். நன்றி.